ஒரே ஒரு வசனம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. கவனிச்சிங்களா? பாவத்தை அறிகிற அறிவு, அதை பற்றிய உணர்வு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க விரும்புகிறவர்கள் பாருங்க, பலனற்றவர்களாய் தோற்று போகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் அவர்களை என்ன செய்கிறது? நிரப்புகிறது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபைக்கு கீழே இருக்கிறோம். இயேசுவை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவை விசுவாசிக்கிறோம்னு? இல்லை, எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். என்னுடைய பாவத்தை சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்தார். என்னுடைய வியாதிகளை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். என்னுடைய தரித்திரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். கிருபைக்கு கீழே இருக்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிறது தான் கிருபையில வாழ்கிற வாழ்க்கை.